ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் anitha jegankumar விவசாயி மகள் சேனல்ல இருந்து. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே அவங்க வீட்டில் வந்து ஒரு ஃபேவரட்டான ஸ்பாட் அப்படின்னு ஒன்று இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். அது சில பேருக்கு கிச்சனாக இருக்கலாம், சில பேருக்கு பெட்ரூமாக இருக்கலாம், சில பேருக்கு ஹாலில் இருக்க சோஃபாவாக இருக்கலாம், இல்லை சில பேருக்கு வந்து வீட்டுக்கு வெளியே வாசலில் உட்காரது பிடிக்கும், சில பேருக்கு கார்டன் பிடிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேவரட் ஸ்பாட் இருக்கும். ஸோ எனக்கும் அப்படிதான் எங்கள் வீட்டில் எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான பிளேஸ்னு இருக்குது. அதில் வந்து சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ்லாம் வச்சு நான் ரொம்பவே அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச திங்ஸ்லாம் வச்சு அது எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து ஒரு சின்ன கிராஃப்ட் ஒர்க் வந்து உங்களுக்காக செஞ்சு காமிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்படி இன்ட்ரெஸ்டாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டிலே பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச அந்த ஃபேவரட்டான ஸ்பாட் அப்படின்றது இதைத்தான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். இதில் என்னென்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு வந்து நான் எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு வரைக்கும் இந்த இடம் வந்து ஒரு குப்பை அடைஞ்சு வைக்கிற இடமா தான் இருந்தது. பார்த்திங்கன்னா ஒரு சோஃபா போட்டு அந்த சோஃபா மேலே வந்து அந்த துணி போடுறது, அப்புறம் ஏதாவது பார்ப்பாங்க டாய்ஸ் போடுறது அப்படியே தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒர்க்கிங்காகவே ஒரு ஸ்பேஸ் வேணும்னு க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த பாட்டில் ஆர்ட்டோட ஐடியாஸ் வந்து வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் ஒவ்வொன்றா இந்த இடம் வந்து ரொம்ப அழகாக ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ரொம்பவே ரிலாக்ஸ் தரக்கூடிய ஒரு சூப்பரான பிளேஸ் அப்படின்னா அது வந்து இந்த இடம்தான். இதில் எதெல்லாம் வந்து வச்சுருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாட் செய்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அது பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். அதை ஃபஸ்ட் நான் வந்து காமிச்சிட்றேன். ஸோ இதுதான் அந்த குட்டி. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், மித்ரா பாப்பா விளையாடுற கப்பு. இந்த கப்பு பார்த்திங்கன்னா நான் கூட்டும் போதெல்லாம் எப்போ பாரு கீழே விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ அதைத்தான் வந்து எடுத்து நான் வந்து எப்போயுமே எடுத்து அவளோட விளையாடுற டபாவில் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனால் அவள் வந்து மறுபடி விளையாண்டுட்டு எங்கேயாவது போட்டுருவா. சரி ஓகே, இது ஏன் நம்மக்கிட்டே வருது, ஏதாவது செய்யலாமேன்னு சொல்லிட்டு தான் டூத் பிக் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலராக ஸ்கெட்சு வச்சு தான் பெயிண்ட் பண்ணேன். அப்போ என்கிட்ட பெயிண்ட் கூட கிடையாது. அந்த ஸ்கெட்சு வச்சு பெயிண்ட் பண்ணிவிட்டு வெறும் எம்டியாக தான் இருந்தது இந்த மக்கு. அப்புறம் பெயிண்ட் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த வேலையெல்லாம் வந்து பார்த்தேன். ஸோ அதுவே வந்து குட்டியாக ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா வீட்டில் வந்து வேஸ்ட்டாக வந்து ஒரு பாட்டில் இருந்துகிட்டு இருந்தது. ஓகே, அதை வந்து நம்ம ஏதாவது பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பண்ண ஆரம்பித்தேன். அப்படி பண்ணதான் இந்த பாட்டில். ஸோ இந்த பாட்டில் வந்து ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட் பண்ண பாட்டில் ஆர்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆர்ட் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப சிம்பிளும் கூட. நான் பிளாக் கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெறும் கவரை வச்சு இந்த மாதிரி அங்கங்கே வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு மார்பிள் மாதிரி, ஒரு கிரானைட் மாதிரி ஒரு லுக் இருந்தது. ஸோ அது பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி. பரவாயில்ல, ஏதோ ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் நமக்கு நல்லா வந்திருக்குன்னு நினச்சிட்டேன். நல்லா ஃப்ளார் வேஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ளார் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இதோட லுக்கே வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இப்படி பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து செய்ய ஆரம்பித்தேன் ஒவ்வொன்றா. என் ஹஸ்பண்ட் தான் நன்றி சொல்லணும். ஒரு பாட்டில் இருந்தது. ஸோ அதை தான் வந்து இவரே அழகாக இதை ஃப்ளார் வேஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம், நீ ஏதாவது பெயிண்ட் பண்ணி வைன்னு அவர் தான் ஃபஸ்ட் ஐடியா கொடுத்தாரு. அதுக்கப்புறமா தான் ஒன்றா நான் வந்து செய்ய ஆரம்பித்தேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ரெட் கலர் தான் வந்து செஞ்சுருந்தேன். ஸோ இந்த ரெட் கலர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் இது பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் வந்து கிளாஸாகவே இருக்கும். அந்த ஹார்ட் ஷேப்பில் உள்ள லைட்லாம் பண்ணோன்னா அழகாக லைட்டிங் தெரியும். ஸோ அதுக்காக இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக வந்துருந்துச்சு. ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவர் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தார். சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே, இதே மாதிரி நம்ம எல்லாமே செய்யலாம்னு சொல்லிட்டு எனக்கு எப்போல்லாம் வந்து ஒரு மாதிரி லோன்லியாக இருக்க மாதிரி தோணுதோ அப்போல்லாம் வந்து நான் இந்த மாதிரி பாட்டில் ஆர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அதுவே வந்து ஒரு ஹாபி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பாட்டில் பொறுக்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டேன். ஏதாவது ஒரு சின்ன பாட்டிலாவது கிடைக்குமா அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு தேடி வரைஞ்சிட்டு இருக்கேன்.
முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா எனக்கு பாட்டிலே கிடைக்கல, இருக்கிற வீட்டில் இருக்க மேக்ஸிமம் பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வீட்டில் இருக்க பாட்டில்லாம் காலியாக போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா எனக்கு கிடச்சது என்னவோ இந்த ஜாம் பாட்டில் தான். ஸோ இதை வச்சு இதையுமே வந்து சும்மா வைக்கல, ஒரு சின்ன ஆர்ட் மாதிரி பண்ணிவிட்டு இது வந்து இப்போ ஒரு பென் ஸ்டாண்டாவோ இல்லை பென் ஸ்டாண்ட் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் போட்டுக்கிற மாதிரி இதில் வந்து சிசர்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன். வேணும்னா அந்த மாதிரி பென்சில்ஸ் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து இது வச்சுருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த குட்டி பாட்டிலாக இருந்தாலும். இப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாரையுமே வந்து ஏதாவது பாட்டில் இருந்தால் எங்கேயாவது இருந்தால் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிற அளவுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து தலைக்கு முத்தி போயிடுச்சுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நான் செஞ்சது வந்து இந்த பாட்டில் தான். ஸோ இது வந்து கொஞ்சம் சொதப்பல்ஸும் கூட இருக்கும், பட் தூரத்துலேருந்து பார்த்தோன்னா அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் தெரியாது, நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த சொதப்பல்ஸும் உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன். என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கோல்டனில் வந்து லைட்டாக இருந்தால் இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி டாட்ஸ் மட்டும் நான் வச்சேன். அது கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருந்தது. சரி, அதை மேட்ச் பண்ணுறதுக்காகவே என்ன பண்ணிட்டேன், அந்த கோல்டு ஃபுல்லாமே வந்து இதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக ஒயிட் கலராக இருந்தது இது. ஸோ அதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது எனக்கு பாதியிலே இந்த ஒயிட் கலர் கோல்டு கலர் வந்து தீந்து போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அங்கங்கே வந்து பேட்சாக வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சரி, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மேட்ச் பண்ணி வச்சிட்டேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிவிட்டு, ஸோ அது வந்து பக்கத்தில் பார்த்தோன்னா நல்லாவே தெரியும், தூரத்தில் பார்த்தோன்னா ஒன்றுமே தெரியாது. சரி, ஓகே, இதை வந்து ரொம்பவும் இதுக்கு மேலே கோட்டிங் கொடுத்துட்டே இருந்தோன்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பட் அதுவுமே வந்து ரொம்ப ஆக்வர்டாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கா இல்லையான்னு நானே சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாமே சிங்கிள் கலராகவே பண்ணுறோம், டபுள் கலர் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணது தான் இந்த டபுள் கலர். ஸோ இந்த டபுள் கலர் வந்து உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன். இந்த டபுள் கலர், ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாட்டிலே ரொம்ப அழகாக இருந்தது. நான் பெயிண்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, சரி நம்ம பாட்டில் கிடைக்கிறதே நம்மளுக்கு பெருசாக இருக்குது, ஸோ என்னமோ பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பண்ணியாச்சு. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கலர் காம்பினேஷன் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸ் பெயிண்ட்னா என்னன்னே ஐடியா இல்லை. பட் அதை எனக்கு இந்த கலர்ஸ் பார்த்தோன்னே சரி வீடியோ பார்த்தேன் யூடியூப்பில் தான். ஸோ நம்மளுக்கு தான் உலகமே கைக்குள்ளே இருக்க ஒரு யூடியூப் அப்படின்ற ஒரு ஆப் மூலயமா. ஸோ அதனால் வந்து எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ கோர்சஸாக இருந்தால் எல்லாமே நீங்கள் வந்து எப்படி அதாவது கற்றுக்கலாம். ஸோ அது மாதிரி தான் நான் கிளாஸ் பெயிண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது இது எப்படி யூஸ் பண்ணுறது, ஹவு டு யூஸ் அப்படின்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிள் டிசைனாக ஃபஸ்ட்டு பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இதை வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து நான் வந்து செஞ்சேன். பட் ஓகே, ரொம்ப கேவலமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஓகே, நல்லா தான் இருந்தது. நல்லா இருக்கா இல்லைன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்தது. இது வெயிலில் இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்ற வீடியோ வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக தரேன். கிளாஸ் பெயிண்ட்னா என்ன, எப்படி யூஸ் பண்ணணும்னு வந்து தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஆர்ட் வந்து பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். இதுதான் வந்து செகண்டாக பண்ண ஆர்ட். இது வந்து கிளாஸ் பெயிண்ட் தான். ஸோ தெரிஞ்சதுக்கப்புறமா நான் பண்ண செகண்ட் ஆர்ட். இது வந்து இந்த ஃப்ரேம் கூட பழைய ஃப்ரேம் இருந்தது. ஸோ அந்த பழைய ஃப்ரேமை வந்து ஒட்டி இந்த அளவுக்கு கட் பண்ணி ஒட்டிட்டு அதில் இருக்க அந்த டெம்பர்ட் கிளாஸை வச்சு தான் வந்து இந்த மாதிரி கிளாஸ் பெயிண்ட் வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்த்த எல்லாருமே வந்து சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது, அதை கம்பேர் பண்ணும்போது இது நல்லாவே இருக்குது அப்படின்னு வந்து எல்லாருமே என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க. அதனாலேயே எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணி இதை வைக்கும்போது அந்த இடமே கொஞ்சம் நிறைவான மாதிரி இருக்குது. பின்னாடி பார்த்திங்கன்னா ஒயிட் ஷீட் தான் ஒட்டியிருக்கேன். அப்போ தான் வந்து இது ஹைலைட்டாக தெரியும் அப்படின்றதுக்காக. இது வந்து லிக்யூர் பாட்டில் தான். ஸோ இதை வச்சு நான் வந்து இந்த மாதிரி ஒரு ரெட் வித் பிளாக்ல வந்து நான் ஒன்று வந்து செஞ்சுருக்கேன். இதுவுமே பார்த்திங்கன்னா திடீர்னு தோணுன ஐடியா வச்சு தான் வந்து இது வந்து செஞ்சுருக்கேன். இந்த மரம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மரத்துக்கடியில் ஒரு
ஒரு பொண்ணு வந்து ஊஞ்சல் ஆடுற மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து வரைஞ்சிருந்தேன். பட் அது கொஞ்சம் இடம் வந்து கம்மியாக இருக்கனால நல்லா இல்லை, அசிங்கமாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வந்து டோராக மாற்றிட்டேன். ஸோ அதுவுமே வந்து ஓகே, நாட் பேட் அப்படின்ற அளவுக்கு நல்லா தான் வந்து இருந்தது. நெக்ஸ்ட்டு பண்ணதான் இந்த பாட்டில் ஆர்ட். இதை பார்த்துட்டு எல்லாருமே ஓ இந்த அளவுக்கு வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற அளவுக்கு எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும், நான் வந்து ஃப்ளாஷ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்களேன், கலர் காம்பினேஷனுமே ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுவுமே வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்ச பாட்டில் ஆயிடுச்சு. இந்த பாட்டில் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்ற அளவுக்கு என்னை என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க. ஃபைனலாக வந்து ஒரு பாட்டில் வந்து நேற்று தான் வந்து எனக்கு கிடச்சிச்சு. பட் அதை வந்து எனக்கு பெயிண்ட் பண்ணவே மனசே வரல. அது என்ன பாட்டில் நீங்களே பாருங்கள். இந்த மாங்க் பாட்டில் தான். ஆக்சுவலாக இது வந்து ஓல்டு மாங்க் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான். இது வந்து லிட்டு. ஸோ இது ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே வந்து லிக்யூர் இருக்கும். ஸோ எகெயின் வந்து இதை க்ளோஸ் பண்ணி இப்படி வச்சுட்டோம். அதனால் இது இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு. ஃபைனலாக வந்து நான் பண்ண ஒரு ரொம்ப பெஸ்ட் அப்படின்னா அது வந்து இதுதான் வந்து நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதை வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன அப்படின்னா இது வந்து யாருனாலையும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டு கூட பிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இந்த உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெட்டலில் பிளாஸ்டிக். ஸோ இந்த பிளாஸ்டிக் வந்து ஒரு பாய் அண்ட் கேர்ள் மாதிரி இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பத்திரிக்கை, அதாவது இன்விடேஷன்ஸில் எல்லாம் வரும் இல்லையா, அதுக்கு மேலே இருந்த அந்த பிளாஸ்டிக் டாய்ஸ் தான் இது. ஸோ இதை வந்து எடுத்து வச்சுருவேன். நான் எப்போயுமே ஏதாவது பிள்ளையார் வந்தால் எடுத்து பீரோவில் ஸ்டிக் பண்ணுறது, இல்லை வேறு ஏதாவது நல்ல யூனிக்காக இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்து நான் வச்சுக்குவேன். ஸோ அப்படி வச்சுக்கிட்டது தான் இந்த ரெண்டுமே. ஸோ அப்படி இது வந்து ரெண்டுமே ஒன்றா தான் இருந்தது, ஒரே பேனலாக இருந்தது. ஸோ அந்த பேனலை எடுத்துகிட்டு ஆல்ரெடி வந்து உங்களுக்கு அந்த கிளாஸ் பெயிண்ட் காமிச்ச ஃப்ரேம் பார்த்தீங்களா, அந்த ஃப்ரேம் கட் பண்ணது போக மிச்சம் இருந்த ஃப்ரேமையும் இந்த மாதிரி நான் வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், கட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரப்பர் தான். இந்த ஃப்ரேம் வந்து கொஞ்சம் உள்ளெல்லாம் ரப்பர் தான், வெளியே மட்டும் பிளாஸ்டிக். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கட் பண்ணி ஒட்டலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் அளவு வச்சு கட் பண்ணேன். கட் பண்ணிவிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் சார்ட்டு தான் இது, பக்கத்தில் பார்த்தாவே தெரியும். ஸோ பிளாக் கலர் சார்ட்டு தான். அந்த சார்ட்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு அட்டை, வேஸ்ட்டான ஒரு அட்டை இருக்குல்ல, ஒயிட் கலர் அட்டை. ஸோ அந்த அட்டையை வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இந்த ஃப்ரேமை வந்து ஒட்டிட்டு மேலே வந்து இதில் வச்சு இந்த ஃப்ரேமில் வச்சு ஒட்டிட்டு லாக் பண்ணியாச்சு. இந்த ஃப்ரேம் நிற்கிறதுக்காக எகெயின் வந்து இந்த ஃப்ரேம் நிற்கிறதுக்காகவே இந்த மாதிரி உடஞ்ச ஃப்ரேம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு இப்படி நிற்க வைக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அது ரொம்பவே க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லி எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இது எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஓவராலாக டெஸ்க்டாப்பில் எங்கெங்கே இந்த திங்ஸ்லாம் எங்கெங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்த பொருள்லாம் எங்கெங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போன உடனே வந்து இந்த இடத்துல 2 பாட்டில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம செஞ்சோம் இல்லையா, அந்த ஃப்ரேமை வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து ஒரு டபுள் பெயிண்டிங் அது வச்சுருக்கேன். அப்புறம் குட்டி ஃப்ளவர் வேஸ், இது வந்து உண்டியல். ஸோ அது ஃபுல்லாகிடுச்சு, அதுக்காக அங்கே வச்சுருக்கேன். அது வந்து புத்தா, அது வந்து கடையில் வாங்கினதான். ஸோ அதனால் அதை உங்கள்கிட்ட வந்து காமிக்கல. நெக்ஸ்ட் இந்த பாட்டில் மேலே வந்து ஏதாவது பூச்சி எது உள்ளே போயிடக்கூடாதுன்றதுக்காக வந்து இந்த மாதிரி ஏதாவது போட்டு அப்படி மூடி வச்சிடுறது, புத்தா அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த லிக்யூர் பாட்டில் இருக்குல்லையா, அதுக்கு மேலே வந்து அந்த ஃப்ரேமை வந்து இப்படி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து 2 பாட்டில்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். மாங்கத்துக்கு இங்கே வச்சுட்டேன். அப்புறமா வந்து நம்ம பென்சில் ஸ்டாண்ட்,
நெக்ஸ்ட் வந்து பாப்பா யூஸ் பண்ணாமல் இருந்த சிப்பர் பாட்டிலில் வந்து இந்த மாதிரி பென் ஸ்டாண்டை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் அது ஃபுல்லாமே என்னோடய பெயிண்டிங் ப்ரஷ்ஷு அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து நம்ம சேனலுக்கு தேவையான ஒரு லேப்டாப், ஒரு மவுஸ், ஸோ இவ்வளோ தான் என்னோடய டெஸ்க்டாப்பில் வந்து இருக்கிறது. இங்கே வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வச்சுருக்கேன், ஏதாவது சார்ஜ் போடணும் அப்படின்றதுக்காக. கீழே வந்து ஒரு பில்லோ இருக்குது. எதுக்கு அப்படின்னா கிரானைட்டில் வந்து அதிகமாக வந்து கால் வலிச்சிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து வேலை பார்க்கும்போது மட்டும் அந்த இடத்துல கால் வச்சுட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். ரொம்ப பெருசாலாம் ஒன்றுமே கிடையாது. பட் சின்ன இடமா இருந்தாலும் நமக்கு பிடிச்ச திங்ஸை வச்சுட்டு ஆர்கனைஸ் பண்ணும்போது அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதுவும் நானாக பண்ண திங்ஸை வச்சு ஆர்கனைஸ் பண்ணது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம ஆர்ட் ஒர்க் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். எனக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களையும் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே பெரிய சந்தோஷம். இது ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சின்ன மோட்டிவேஷன் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஹஸ்பண்ட், குழந்தைங்க அப்படின்ட்டு நாமளே எல்லா விஷயத்தையுமே வந்து பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு உங்களுக்குன்னு ஒரு சின்ன ஃப்ரீ டைம் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதுலேருந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கவங்களுக்கு இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு ரொம்பவே பெரிய ஒரு நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கும். இது கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம தனியாக உட்காந்துருக்கும் போது தேவையில்லாத கற்பனைகள், தேவையில்லாத திங்கிங் இது எல்லாமே நம்மளை போட்டு பாடாப்படுத்தும். ஸோ அதுலேருந்து நீங்களே வந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு பிடிச்சதுன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்ட் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் எதுன்னு கண்டுபிடிச்சி அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச அந்த லைனில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியாட்டி கூட உங்கள் மனசுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயமா வந்து அது இருக்கும். அதுதான் நான் வந்து சொல்ல வரேன். எனக்கு வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பிடிக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து இருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு சில பேருக்கு டெய்லரிங்காக இருக்கலாம், இல்லை சில பேருக்கு வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணுறது பிடிக்கும், சில பேருக்கு வந்து பாடுறது பிடிக்கும், சில பேருக்கு டான்ஸ் ஆடுறது பிடிக்கும். அது எதுவோ உங்களுக்கு பிடிச்ச எதுனாலும் அந்த லைனை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை பப்ளிஷ் பண்ணல அப்படின்னா கூட நீங்களே அதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக வந்து அது இருக்கும். கண்டிப்பாக எல்லா லேடிஸுமே இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப் அப்படின்ற ஒரு பெரிய உலகம் வந்து நம்ம ஒரு சின்ன ஃபோனில் ஒரு ஆப்பாக வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதுக்காக ஒரு கோர்ஸ் போய் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. வீட்டில் இருந்துகிட்டே பிஸ்னஸ் கூட நீங்கள் பண்ணலாம். சில பேர் ஆரி ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, ப்ளவுஸ்க்கு. ஸோ அதெல்லாம் கூட கிளாஸஸாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு நீங்கள் வீட்டில் இருந்தே சம்பாதிக்கலாம். உங்களோட இன்ட்ரெஸ்டடான லைன் அதுவாக இருந்தால் அதில் சம்பாதிக்க கூட நீங்கள் செய்யலாம். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதை பண்ணிங்கன்னா வீட்டில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வராது, தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வராது. உங்களை சுற்றி எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு எப்பயுமே தோணும். அதுக்காக தான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக நான் வந்து எனக்கு பிடிச்ச திங்ஸை வச்சு, எனக்கு பிடிச்ச ஸ்பாட்டை வச்சு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வீடியோ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் கொடுத்தேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்புகிறேன்.
நான் காமிச்ச இந்த பாட்டில் ஆர்ட்டில் உங்களுக்கு எந்த பாட்டில் ஆர்ட் பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் நேமோட ப்ளஸ் வந்து நீ என்ன பாட்டில் ஆர்ட் சொன்னீங்களோ அதை வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் உங்கள் அனிதா ஜெகன்குமார்.